சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான காலை வணக்கம்ப்பா. வச்சுட்டாங்கப்பா, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆரம்பிக்கலாமா? இனிமேல் தான் ஆட்டம். எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க, இப்போ ஆன்சர் கீ, அப்புறமா எக்ஸாம்ஸ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், இதெல்லாம் அங்கே ஆட்டமே இல்லை. டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு எந்தெந்த தேர்வுகள் முடிந்து எப்பப்போ பேப்பர் கரெக்ஷன் அப்படின்ற நியூஸ் அஃபீஷியலாக வந்து லீக் ஆயிடுச்சு. டேட்டை தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 பேருக்குமே சொல்லிட்டாங்க. 10th, 11th, 12th எல்லாருக்குமே வந்து அறிவிப்பு இப்போ வெளியாயிருச்சு. 12ஆம் வகுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி பேப்பர் கரெக்ஷன். மார்ச் 22 முடியுதா? ஜஸ்ட் 10 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் வந்து சொல்கிறாங்க. 10 நாளில் பேப்பர் கரெக்ஷன் முடிக்க சொல்லிட்டாங்க. 12th ஸ்டாண்டர்டுக்கு வெறும் 10 நாளில். அப்போது எந்த அளவுக்கு வேகமாக திருத்த போகிறாங்க, எவ்வளோ மார்க்ஸை வாரி வழங்க போகிறாங்கன்றத நம்ம பார்க்குறோம். 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு ஏப்ரல் 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க பேப்பர் கரெக்ஷனை. ஏப்ரல் 25லே முடிஞ்சிருது, அதுவும் 10 days தான். அடுத்தது 10th ஸ்டாண்டர்டுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 22ஆம் தேதி எல்லாருக்குமே 3 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 10 days அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கும் 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கும் தான் இப்போ கரண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அதாவது எக்ஸாம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையிலே ஒரு சில பாடங்கள் ரொம்ப டஃப்பான முறையில் வந்து கேட்குறாங்க. ஒரு சில பாட புத்தகத்திலிருந்து இல்லவே இல்லாத கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க ப்ரோ அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அப்படி ஏதேனும் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய தமிழக பள்ளி கல்வித்துறை அதை கவனித்து நிச்சயமாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஷாராக சொல்கிறேன். 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப எளிமையான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா டிக் செய்யறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் கரெக்ஷன் மெத்தடெல்லாம் கொஞ்சம் அழகாக டீசெண்டாக பண்ணுறாங்கன்றதுனால இதுக்கப்புறம் நடைபெற போகின்ற எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப அழகாக, எனக்காக இல்லைனாலும் கூட உங்களுக்காக நீட்னஸாக எழுதுங்க. ஜஸ்ட்டு பாஸ் மார்க்காவது நம்ம எடுக்கணும். எல்லா கொஸ்டினுமே வந்து மோஸ்ட்லி அட்டென்ட் பண்ணிவிடுங்க. எந்த ஒரு கொஸ்டினுமே வந்து எக்காரணத்துக்காகவும் வந்து விட்டுறாதீங்க. சில குட்டீஸ் ஒரு கொஸ்டினுமே அட்டென்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சொல்லிடுறேன், ஏன்னா நீங்கள் பயப்படக்கூடாது. இன்னும் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 monthக்கு மேலே இருந்தாலும் கூட, 1.5 month இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களில் 10ஆம் வகுப்புக்கு எல்லா சப்ஜெக்ட்டையும் சேர்த்து நீங்கள் 35 மார்க் எடுத்தால் தான் பாஸ். 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 35 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ். சயின்ஸில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 75 மார்க்குக்கு தான் நீங்கள் எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதில் வந்து நீங்கள் ஒரு 20 மார்க்கு இல்லை ஒரு 15 மார்க்ஸ் எடுத்தாலே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பின்னாடி வந்து கொஞ்சம் கேட் சவுண்ட் கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 90 மார்க்ஸ் இருக்கக்கூடிய டோட்டல் மார்க்ஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் 25 மார்க் எடுத்தால் போதும். ஓகேங்களா? 70 மார்க் 70 மார்க்ஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் வெறும் 15 மார்க் எடுத்தாலே பாஸ். 15 மார்க் எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடுவீங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கும் இதே சேம் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கவலைப்படாதீங்க. 90 மார்க் இருக்கக்கூடிய பாடங்களில் 25 மார்க் எடுத்தால் பாஸு. 70 மார்க் இருக்கக்கூடிய பாடங்களில் 20 மார்க் எடுத்தால் பாஸு. 75 மார்க் இருக்கக்கூடிய சயின்ஸ் 10th சயின்ஸில் 15 மார்க் எடுத்தால் பாஸு. நம்முடைய மாணவ செல்வங்கள், அதாவது குறிப்பாக 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இருக்கிறார்கள், மற்ற 4 பாடங்கள்லையும் அவங்களுக்கு 100 மதிப்பெண்கள் வினா அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக 35 மதிப்பெண்கள் நீங்கள் எடுக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ 11th 12th வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு பாடங்கள் உடைகிறது, நிறைய மார்க்ஸ் வந்து உடையுது. ஸோ அதனால் வந்து ஆல் த பெஸ்ட் சில குட்டீஸ். இப்போ வரைக்கும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நல்லா பண்ணுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்பில் இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான ஆன்சர்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்கும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு மேபி எல்லா ஆன்சருமே வந்து நான் அதில் போட்டிருக்கேன். நீங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ரிசல்ட் டேட் நெருங்கி விட்டது. பேப்பர் கரெக்ஷன் தொடங்க போகிறது. ஸோ அனைத்திற்கும் தயாராகி இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. மறக்காமல் அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அங்கே தான் ஒட்டுமொத்த ஆன்சர்ஸ் கீயும் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ ஏகப்பட்டது எஜுகேஷனில் இனி வரப்போகிற நாளில். ஸோ அதனால் அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.